नित्यानन्देश्वर परमशिवसमारम्भाम् नित्यानन्देश्वरि पराशक्तिमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्ताम् वन्दे गुरुपरम्पराम्. உங்கள் அனைவரையும் வணங்கி வரவேற்கின்றேன். I welcome all of you. நித்யானந்த தொலைக்காட்சி மூலமாக முகநூல் இருமுனை காணொளி காட்சி மூலமாக என்லைட்டன் ஆப் செயலி மூலமாக கைலாச தொலைக்காட்சி மூலமாக ஹிந்துயிசம் நவ் தொலைக்காட்சி மூலமாக உலகம் முழுவதும் அமர்ந்திருக்கும் அன்பர்கள், பக்தர்கள், சீடர்கள் உங்கள் அனைவரையும் வணங்கி வரவேற்கின்றேன். உயர்கால மண்டலங்கள், வெர்டிக்கல் டைம் ஜோன்ஸ், ஹையர் டைம் ஜோன்ஸ், நேர்கால மண்டலங்கள்னு சொல்லலாம், உயர்கால மண்டலங்கள்னு சொல்லலாம். அதை பற்றிய அறிவியலை ஆழ்ந்து கேளுங்கள். தாயார் பராசக்தி உலகத்திற்கு கொண்டு வந்த இந்த விஞ்ஞானம் கடந்த சில நாட்களாக சத்சங்கங்களின் மூலமாக இந்த விஞ்ஞானத்தை உங்களோடு பகிர்ந்து கொண்டு வருகின்றேன். இப்பொழுது முழுமையாக இதனுடைய சத்தியங்கள், சாத்தியங்கள், தாத்பரியங்கள், பரிமாணங்கள் அனைத்தையும் உங்களோடு பகிர்ந்து கொள்ளுகிறேன். கேளுங்கள். உயிரின் மலர்ச்சியை உணர்வு அருந்த, மனம் உடைந்த நிலையில் இருக்கும் மக்களால் புரிந்து கொள்ள முடியாது. உயிரின் மலர்ச்சி ஒவ்வொரு உயிருக்கும் உரிய அடிப்படை உரிமை. இந்த உயிரின் மலர்ச்சியை ஒவ்வொரு உயிருக்கும் அளிப்பதே என் கடமை. ஆழ்ந்து கேளுங்கள். மனம் உடைந்த, உணர்வு அருந்த நிலையில் இருக்கின்ற மக்கள், மென்டலி broken, consciously destroyed. இந்த வார்த்தைகளை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். ஒரு காரை எப்படி ஓட்டுறதுன்னு கத்து கொடுக்காம ஒரு குழந்தைக்கு கார் வாங்கி கொடுக்கிறது சூசைட் பண்ணிக்க கத்து கொடுக்கிறதுக்கு சமம். பைக்கை எப்படி ஓட்டுறதுன்னு ஒரு குழந்தைக்கு கத்து கொடுக்காம பைக்கை வாங்கி கொடுக்கிறது சூசைட் பண்ணிக்க கத்து கொடுக்கிறதுக்கு சமம். ஒரு கத்தியை எப்படி யூஸ் பண்றதுன்னு தெரியாம கத்தியை வாங்கி கொடுக்கிறது ஒரு குழந்தைக்கு சூசைட் பண்ணிக்க கத்து கொடுக்கிறதுக்கு சமம், இல்ல மர்டர் பண்ண கத்து கொடுக்கிறதுக்கு சமம். எவ்வாறு ஒரு குழந்தை அறிவு அளிக்கப்படாமல் ஆற்றல் மட்டும் அளிக்கப்படுமானால் அந்த குழந்தை கொலை செய்வதற்கும் தற்கொலை செய்து கொள்வதற்கும் அந்த குழந்தையை நாம் தூண்டுகிறோம். உணர்வருந்த நிலை, மனம் உடைந்த நிலை அப்படிங்கிறதும் இதே மாதிரிதான். வாழ்வதற்கு அந்த குழந்தைக்கு அறிவும் தெளிவும் கொடுக்காமல் வாழ்க்கையை இந்த குழந்தையின் கையில் கொடுத்து விடுவோமானால் உணர்வருந்த நிலைக்கும் மனம் உடைந்த நிலைக்கும் தான் அந்த குழந்தையை நாம் தள்ளுகிறோம். What is the real sexual abuse?
making a child believe sex is the ultimate possibility and pleasure and goal in the life. And when the child rushes into that with the hormonal gush, all the psychological, emotional, physiological, physical sufferings that child goes through with the world, with the society, due to the irresponsibility of the generation earlier, the irresponsibility of the generation which is supposed to be responsible. This is the real child abuse. Listen. If a child is given the false idea, sex and sexual pleasure is the ultimate possibility and the pleasure of life, and the child rushes due to its hormonal gush with this wrong theology, all the suffering that child faces, struggle that child faces, physically, mentally, psychologically, emotionally, in relationship wise, all that is the real sexual abuse and child abuse. A child should be made to understand till the age of 21, till you become emotionally, psychologically, mentally, consciously capable of handling you, your body, and others' body and others' minds. You, your body, your mind, others' body and their mind, everyone involved directly, indirectly in this whole act, and who are going to bear the brunt of the side effects of this act. Listen carefully. Sex is not something between two persons, because the side effect and after effects, whether it's a child or your depression, guilt, pain, heartbreaking, anything, of course, if it is successful, no problem. But that word success, neither the definition is clear nor in reality it is seen. So let us be practical. It is going to impact too many people around you, and even you are going to feel your body and mind and your emotional strength is not capable of handling its effects, side effects and after effects. So educating a child to be responsible for the mind, body and its effects on you and others is real education. That is why Hinduism is very clear. In Hindu schools, till the age of 21, absolute celibacy, because celibacy is the foundation on which your body can flourish, flower beautifully. Your body and mind can flourish and flower beautifully. Never a child should be allowed to taste or tasted
the sexual pleasure till the child becomes 21. Till 21, neither the child should be tasting nor somebody can taste the child sexually. No. Understand? The consciousness should be allowed to grow and integrate itself. That is why beautifully in Hindu tradition, we have that great tradition of Ishta Devata, having your own baby Krishna, little baby Subramanya, your own Ishta Devata, personal deity, with which you grow up. You play with that, your Ishta Devata, all your fantasies, all your joy, pain, everything. You just develop a beautiful, intimate relationship with your Ishta Devata. That's the most beautiful way of growing up. That's the most beautiful way of growing up. Connecting with your Ishta Devata. I tell you, for most of the problems the modern day society is facing, the solution is having your own Ishta Devata and growing up with Ishta Devata. That's the most matured, best way of growing up. That is the most matured and best way of growing up. ஆழ்ந்து கேளுங்கள். உணர்வரு நிலையிலும் மனம் உடைந்த நிலையிலும் உயிர் மலர்தல் சாத்தியமில்லை. உயிர் மலர்ச்சி ஒவ்வொரு மனிதனுக்குமான அடிப்படை உரிமை, the fundamental human right. உயர் கால மண்டலங்கள், vertical time zones, இதை பற்றிய அறிவும் எவ்வாறு அது என் வாழ்க்கையிலே பல்வேறு சத்தியங்களாக, சாத்தியங்களாக, சக்திகளாக வெளிப்பட்டது அப்படிங்கிறதையும், பரமசிவ பரம்பொருள் பராசக்தியாக எனக்குள் மலர்ந்த அறிவியலையும் இந்த அடுத்த 10 நாட்கள் நவராத்திரி திருவிழாவாக உங்களோடு பகிர்ந்து கொள்ளுகிறேன். நவராத்திரி விருந்து இதுதான். உங்களுக்கு நான் கொடுக்கிற நவராத்திரி விருந்து இதுதான். எப்படி இந்த சக்திகள் மலருகின்றன, அந்த அறிவியலும் சாத்தியம். ரகுபதி யோகி, என்னுடைய குரு யோகி யோகானந்தபுரி, இந்த அறிவியலை எனக்கு அளித்த பொழுது, இந்த சக்திகளை எனக்குள் மலர வைத்த பொழுது, பார்த்த சாட்சியான ஒரு திருவண்ணாமலையில் இன்றும் வாழ்கின்ற ஒரு அன்பருடைய பேட்டி நமக்கு கிடைச்சிருக்கு. அவருடைய அனுபவம், அவருடைய பேட்டியை பார்ப்போம். தொடர்ந்து சத்சங்கத்தை தொடர்கிறேன். அதாவது சாமிஜியினுடைய அம்மானுடைய அப்பா எங்க வீட்டுக்கு 3வது வீட்டுல இருந்தாரு. அவர் தினத்தும் சாயந்தரம் ஆச்சுன்னாங்க பெரிய கோயிலுக்கு இட்டு போவார். இட்டு போயிட்டு வரக்குள்ள ஒரு 8 மணி ஆயிடும். வர்றதுக்கு 6 மணிக்கு போறாங்கன்னா 8 மணி 8:30 மணி ஆயிடும்.
அது வந்து ஒரு இதுவா பண்ணுவாங்க. நாங்க வெளியில இருந்தாங்க எங்களெல்லாம் கிண்டல் பண்ணினே போவார். அதுதான் எங்களுக்கு தெரியும். ஆனா அவங்க அப்பா வந்து தாத்தா வந்து நல்லா புத்திமதியெல்லாம் நிறைய சொல்லி தருவாரு. இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், இப்படி போகணும், அப்படி போகணும், அதெல்லாம் சொல்லுவாங்க போவாங்க. எனக்கு நல்லாவே தெரியும், சின்ன வயசுலேருந்தே தெரியும். அவங்களை நாங்கள் எங்கேயாவது பார்த்தோம்னா கூட கதாநாயகன் தான் கூப்பிடுவோம். ஏன்னா அவளை அமக்கலம் பண்ணுவார். அவர் எதுவாக இருந்தாலும் ஒரு சும்மா இருக்க மாட்டாரு. ஏதாவது ஒரு கிண்டல் பண்ணின்னு செஞ்சுன்னு அவங்க இது பண்ணுவார். அவங்க வீட்டிலேருந்து பாட்டி வீட்டிலேருந்து 3வது வீட்டில் நாங்கள் ஒரு வீடு கட்டினோம். வீடு கட்டினப்பெல்லாம் வந்து அந்த மணலில் விளையாடிட்டு வருவார், செய்வார், போவார். அதுக்கப்புறமா அவங்க வந்து தனியாக எங்கேயோ போயிட்டாரு. நாங்கள் நினச்சிட்டு இருந்தோம். இப்போ ஒரு தரம் வந்து போஸ்ட் பார்த்தா தெரியும் அதெல்லாம். அப்புறம் அந்த உங்களை எப்படி கூப்பிடுவாருன்னு சொல்லி உங்களை எப்படி கூப்பிடுவாரு சாமி? என்னையா செட்டியாருன்னு தான் கூப்பிடுவார். வச்சு பேர் வச்சு கூப்பிட மாட்டாங்க. செட்டியார்ஜி வாங்க போகலாம், வரத்துக்கு வராங்க, வரையெல்லாம் போறீங்களா வந்து செட்டியார்ஜி தான் கூப்பிடுவாரு. ரகுபதி அவருக்கு வந்து ஸ்டேட் பேங்க்ல இருந்தாரு. ஸ்டேட் பேங்க் கேஷியர். நாங்க வந்து எல்லாத்தையும் பார்ப்போம், செய்வோம். ஒரு நாள் வந்து இது மாதிரி போட்டோ எடுக்கணும், ஸ்டுடியோ வரலாமான்னு கேட்டாரு. வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்தோம். ஸ்டுடியோவில் போயிட்டு போட்டோ எடுத்தோம், என்னமோ போட்டோலாம் எடுத்தோம். எடுத்தாலும் கடைசியில் வந்து இவரை வந்து புலித்தோடு உட்காருவாரு, யோகி பண்ற மாதிரி எடுக்கணும். எடுத்துட்டோன்னு என்ன ஆச்சு, ஒரு ஜான் 1.5 ஜான் மேல ஏறி வந்தாரு. எங்களுக்கு சிலிச்சு போச்சு. உடனே நாங்கள் வெளியில வந்துட்டோம். அப்பதான் இந்த படம் வந்து ஸ்டுடியோல வெளியில வந்தவுடனே ஸ்டேட் பேங்க் கேஷியர் கூப்பிட்டு ஒன்றும் பயப்படாதீங்க, நல்லா வாங்க, நீங்க திருப்பி இன்னொன்று எடுக்கலாம், வாங்க, அது கண்டிப்பா விடும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரகுபதி என்ன சொன்னாரு, அது வீடு இருக்காது, நீங்க வாங்க உள்ள எல்லாரும் அப்படின்னு சொன்னாங்க. நாங்க வந்து பார்த்தா அதே மாதிரி விடலை. உடனே கழுவி பார்த்தோம். உடனே அது விடலை. சரி, அந்த நைட்டு டீ போட்டு வேற ஒரு நைட்டு பண்ணி ஃபார்ம் பண்ணி அப்புறமா எடுத்தோம். அதுக்கு அடுத்ததுதான் இந்த இது மேல இருக்கிறது உட்கார்ந்தது. ஆழ்ந்து கேளுங்கள். இப்போ அவர் ஸ்ரீ ராதாகிருஷ்ண குப்தா அவருடைய அனுபவங்களை கேட்டிருப்பீர்கள். தமிழிலேயே சொல்லப்பட்டதனால் நான் அதை விளக்கம் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. அது உண்மை, அதை மட்டும் சொல்லிடுறேன். அதாவது என்னுடைய குரு ரகுபதி யோகி மிகப்பெரிய யோகி, பதஞ்சலியின் அவதாரம். பெருமான் பதஞ்சலி நேரடியா வந்து இந்த யோக விஞ்ஞானத்தை புனரமைப்பதற்காக எடுத்த அவதாரம் ரகுபதி யோகி. யோகத்தின் உச்சத்தை அடைந்த யோகி. அவருக்கு மொத்தம் 3 மாதம் ஆனது என்ன ட்ரெயின் பண்றது. இந்த மொத்த லெவிட்டேஷன் சயின்ஸ். லெவிட்டேஷன் சயின்ஸுக்கு தமிழ்ல பறத்தல் அப்படிங்கிறது சரியான வார்த்தை அல்ல, உயர்தல் அப்படின்னு வேணா சொல்லிக்கலாம். உயர்தல் அப்படிங்கறது வேணா சரியான வார்த்தையா இருக்கலாம் தமிழ்ல. சித்தர்கள் பரிபாஷையில் சொல்லணும்னா, மாங்காய் பாலுண்டு மலைமேல் இருப்போர்க்கு தேங்காய்ப்பால் எதுக்கடி குதம்பாய், தேங்காய்ப்பால் எதுக்கடின்னு குதம்பை சித்தர் பாடுகிற அந்த உயர் நிலை இந்த நிலைதான். காலையில சத் சங்கத்துல இதை மிக ஆழமாகவும் தெளிவாகவும் இந்த அறிவியலை விளக்கி கொண்டிருந்தேன். இன்னும் ஆழமான சில சத்தியங்களை சொல்லுகிறேன், கேளுங்கள்.
நான் பேசுற வார்த்தைகள் உங்க காதுல வந்து விழறதுக்கு ஊடகமாக மீடியமா இருக்கிறது காற்று. காற்றின் மூலமாகத்தான் ஒலி அலைகள் என்னிடமிருந்து உங்களை வந்து அடைகின்றது. அதே மாதிரி சூரியன் எங்கேயோ இருக்கு, சந்திரன் எங்கேயோ இருக்கு, பூமி எங்கேயோ இருக்கு. ஆனாலும் சூரியனுடைய ஈர்ப்பு சக்தி பூமியின் மீது இருக்கின்றது. அதனாலதான் ஒரே சீரான இயக்கத்தில் பூமி சூரியனை சுற்றி வருகின்றது. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். பிரபஞ்சவியலை பற்றி இந்துக்கள் தெரிந்து வைத்திருந்தது போன்ற தெளிந்த அறிவு வேறு எந்த சமூகமும் கற்பனை கூட செய்து பார்க்க முடியாது. இன்னமும் இந்துக்களின் பிரபஞ்ச அறிவு வேறு யாராலும் கற்பனை கூட செய்து பார்க்க முடியாது. 2000 ஆண்டுகளுக்கு முன்பே வராக அவதாரம் பூமியை மீட்டெடுத்து வருகின்ற காட்சியை விளக்கும் பொழுது பூமியை பந்தாக கோள மண்டலமாகத்தான் அந்த விக்கிரகத்திலே திருமேனியிலே அமைத்திருக்கிறார்கள். தட்டையாக சொல்லல. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். வேதங்களும் ஆகமங்களும் தெளிவாக சொல்லுகின்றன. பூமி கோளம், பூமண்டலம் தட்டை. ரெண்டுத்துக்கும் பெரிய வித்தியாசம். பூமண்டலம் தட்டையானது, பூமி கோளமானது. பிரபஞ்ச பெருவெளி லிங்க வடிவத்தில் ஆனது. நம்முடைய வேதங்களும் ஆகமங்களும் மிக தெளிவாக, தெள்ளத் தெளிவாக இந்த சத்தியங்களை சொல்லுகிறார்கள். பிரபஞ்சவியல் சார்ந்த சத்தியங்களை இந்துக்கள் அறிந்து வைத்திருந்தது போல வேறொரு சமூகமோ இனமோ அறிந்து வைத்திருக்கவில்லை. காரணம், பரமசிவ பரம்பொருளே நேரடியாக வேதங்களிலும் ஆகமங்களிலும் இந்த சத்தியங்களையும் சூக்ஷ்மங்களையும் சாத்தியங்களையும் பரிமாணங்களையும் பரிணாமங்களையும் தெளிவாக விளக்கியிருக்கின்றார். அந்த ஞானத்தை உள்வாங்கிக் கொள்ளும் தெளிவையும் நமக்கு தந்திருக்கின்றார். சூரியன் எங்கோ இருந்தாலும், பூமி எங்கோ இருந்தாலும், சூரியனுடைய ஈர்ப்பு பூமியின் மீது தாக்கமாக இருப்பதற்கு ஊடகமாக இருப்பது எது? அந்த ஊடகமாக இருப்பதைத்தான் ஆகாசம் என்று சொல்லுகின்றோம். ஆழ்ந்து தெரிந்து கொள்ளுங்கள். The medium through which sun exerts its force, power over the planet Earth or other planets, that medium is space. It's a living, vibrant existence. ஆழ்ந்து கேளுங்கள். என்னுடைய வார்த்தைகள் உங்கள் காதில் விழுவதற்கான ஊடகம், மீடியம் காற்று. பூமியின் மீது ஈர்ப்பு விசையை சூரியன் செலுத்துவதற்கான, சூரியனின் ஆதிக்கம் பூமியின் மீது நிகழ்வதற்கான ஊடகம், மீடியம் ஆகாசம். அதே போல பிரபஞ்ச பெருவெளியான பரமசிவ பரம்பொருளின் இருப்பு நிலையான கைலாசம், உயர்ந்த ஞான மண்டலமான, சக்தி மண்டலமான கைலாசம் நம் மீது
ஆதிக்கம் செலுத்துவதற்கான, நாம் நம்மை அதோடு இணைத்துக் கொள்வதற்கான ஊடகம், மீடியம் கான்ஷியஸ்னஸ். ஆழ்ந்து கேளுங்கள். நான் பேசுகின்ற வார்த்தைகள் உங்கள் காதில் வந்து விழுவதற்கு ஊடகம், மீடியம் காற்று. சூரியன் பூமியின் மீது தன் சக்தி மண்டல தாக்கத்தை ஏற்படுத்த, பூமியின் மீது சூரியன் தன் சக்தி மண்டல தாக்கத்தை வைத்திருப்பதற்கான, அதாவது பூமி மேல சூரியன் எக்ஸர்ட் பண்ற கிராவிட்டி ஃபோர்ஸ், அந்த ஃபோர்ஸுக்கான மீடியம், ஊடகம், ஸ்பேஸ், ஆகாசம். கைலாசம் உயர் சக்தி மண்டலம் நம்ம மேல ஃபோர்ஸ் எக்ஸர்ட் பண்றதுக்கான மீடியம் கான்ஷியஸ்னஸ். ஒரே ஒரு விஷயம் ஆழ்ந்து நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, consciousness is not just medium, it is a medium, software and self-effulgent. தமிழ்ல சொல்றேன் கேளுங்க. இது உயிர்ப்பு தன்மை, ஊடகம் மட்டும் அல்லாது மென்பொருளாகவும் தன்னை தானே புனரமைத்துக் கொள்ளுகின்ற செல்ஃப் ரீஜுவனேட்டிங் எனர்ஜி சோர்ஸாகவும் இருக்கிறது. ஒவ்வொரு கருத்தாக புரிந்து கொள்ளுங்கள். இதை புரிந்து கொள்வது உங்களுடைய உடலையும் உயிரையும் இயக்குவதற்கும் வாழ்வதற்கும் தெரிந்து கொண்டு உங்கள் வாழ்க்கையை வாழ்வது. கார் ஓட்டுறது எப்படின்னு தெரியாம கார்ல ஏறி உட்கார்ந்து ஓட்ட ஆரம்பிச்சா அது தற்கொலைக்கு சமம். வாழ்க்கையை வாழறது எப்படின்னு தெரியாம வாழ்க்கை, கான்ஷியஸ்னஸ், உயிர், உயிர்ப்பு இவைகளின் ரகசியங்களை புரிந்து கொள்ளாமல் வாழ்க்கையை வாழத் துவங்குவது தற்கொலைக்கு சமம். ஆழ்ந்து கேளுங்கள். இந்த அறிவு உங்களுடைய அடிப்படை தேவை மட்டுமல்ல, அடிப்படை உரிமை. அதனால் கேளுங்கள். நீங்க உயிர், கான்ஷியஸ்னஸ், ஆத்மா அப்படிங்கிறத உணரத் துவங்கினீர்களானால் கைலாயம் தன்னை நோக்கி உங்களை ஈர்க்கிறது. பூமி தன்னை நோக்கி உங்களை இழுக்கிறது தான் புவியீர்ப்பு விசை. கைலாயம் தன்னை நோக்கி உங்களை இழுக்கிறது தான் சக்தி பாதம், கைலாய ஈர்ப்பு விசை. நீங்க உங்களை ஜடமான உடல்னு நினைச்சா புவியீர்ப்பு விசைக்கு ஆளாவீங்க. உயிர்னு நினைச்சா கைலாய ஈர்ப்பு விசைக்கு ஆளாவீங்க. கான்ஷியஸ்னஸ் வெறும் மீடியமா, ஊடகமாக மட்டுமல்லாது புரோகிராமபிள் சாஃப்ட்வேர் ஆகவும், அதாவது ஒரு லாஜிக்க, ஒரு சிஸ்டமேட்டிக்கான தாட் கரண்ட தானே ஒரு அனுபவமாக மாற்றுகின்ற சாஃப்ட்வேர், ஒரு சிஸ்டமேட்டிக்கான தாட் கரண்ட் லைஃப் ஸ்டைல் ரியாலிட்டியா கேட்ஜெட் மூலமா கன்வெர்ட் பண்ற அந்த சாஃப்ட்வேர் மென்பொருளை போல செயல்படுகின்ற சாத்தியமும் கான்ஷியஸ்னஸ் உண்டு. மூணாவது, கான்ஷியஸ்னஸ் இஸ் செல்ஃப் எஃபல்ஜென்ட், ஸ்வயம் பிரகாச, தன்னை தானே மீண்டும் மீண்டும் உயிர்ப்பித்துக் கொள்ளக்கூடிய சக்தி. வள்ளலார் பெருமான் அருமையா சொல்வார், அருட்பெரும் ஜோதி. தன்னை தானே பிரகாசித்து
கொள்ளக்கூடிய அருட்பெரும் ஜோதி. இந்த 3 குணமுமே கைலாயத்திற்கும் நமக்கும் இடையில் இருக்கும் ஈர்ப்பு விசையின் ஊடகமாகவும் கைலாயத்தின் அறிவுகளும் வாழ்க்கை முறையும் ஞானத்தையும் விஞ்ஞானத்தையும் நமக்குள் மலரச் செய்யக்கூடிய மென்பொருள் சாஃப்ட்வேராகவும் நம்மை எப்போதும் உயிர்ப்போடு வைத்துக் கொள்ளச் செய்யும், நம்மை உயிர்ப்போடேயே வைத்திருக்கும் செல்ஃப் ரீஜுவனேட்டிங் ஸ்வயம் பிரகாச ஜோதியாகவும் கான்ஷியஸ்னஸ் உயிர்ப்புத்தன்மை இருக்கின்றது. சாங்கியம்ன்ற ஒரு வார்த்தையை அறிமுகப்படுத்துகிறேன், கேளுங்கள். சாங்கியம்னா என்னன்னா, சிஸ்டமேட்டிக்கா முறையாக உயர் ஞான சத்தியங்களை அனுபூதியாக உங்களுக்குள் மலர வைக்கின்ற தாட் கரண்ட். ஒரு ஆப் மாதிரி. எப்படி ஒரு ஆப்பை டவுன்லோட் பண்ணீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பா அந்த ஆப்பை யூஸ் பண்ணி அதோட ஃப்ரூட்ஸ் ரிசல்ட்ஸ் என்ஜாய் பண்றீங்களோ, சாங்கியம் இஸ் த ஆப் ஃபார் என்லைட்டன்மெண்ட். படிப்படியாக உங்களை ஞான சத்தியங்களையும் விஞ்ஞான சக்திகளையும் அடையச் செய்யக்கூடிய எண்ண செயலி தாட் கரண்ட் ஆப் இஸ் சாங்கியா. இப்ப நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கின்ற சத்தியங்கள் சாங்கியம் அப்படிங்கிற வார்த்தையினாலே சொல்லலாம். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். சைவம் பலவிதம். லகுலீச சைவம், பாசுபத சைவம், காஷ்மீர சைவம், சிவாத்வைத சைவம், நூற்றுக்கணக்கான சம்பிரதாயங்கள், வீர சைவம், சித்தாந்த சைவம், நூற்றுக்கணக்கான சைவ சம்பிரதாயங்கள் இருக்கின்றன. நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ளுகின்ற சைவம் வேதங்களிலும் ஆகமங்களிலும் ஆழ்ந்து வேரூன்றி நீலகண்ட சிவாச்சாரியார் பிரம்மசூத்திரத்திற்கு உரை எழுதியிருக்கின்ற அவர் உலகத்திற்கு அறிவித்த அறுதி இறுதி உறுதி சத்தியங்கள் சார்ந்தும் பரமசிவ பரம்பொருள் வேதங்களிலும் ஆகமங்களிலும் அளித்து அருளி நீலகண்ட சிவாச்சாரியாராக தானே அவதரித்து பிரம்மசூத்திரத்திற்கு ஸ்ரீகண்ட பாஷ்யம் செய்தருளி இவைகளின் மூலமாக உலகத்திற்கு அளிக்கப்பட்ட எனக்கு அனுபூதியாக என் ஞானகுருநாதன் அருணகிரி யோகீஸ்வரன் கூட்டி வைத்து அருளிய பரமசிவாத்வைத ஞானத்தைத்தான் உங்களுக்கு அனுபூதியாக மலர வைத்துக் கொண்டிருக்கின்ற செயலை நான் செய்து கொண்டிருக்கிறேன். நல்லா புரிஞ்சுக்கோங்க. வேதங்களிலும் ஆகமங்களிலும் வேர்கொண்டு பரமசிவ பரம்பொருளே வேதங்களிலும் ஆகமங்களிலும் பராசக்திக்கு அருளி நாராயணன் அதை பெற்று பிரபஞ்சத்தை இயக்குகின்ற மென்பொருளாக சாஃப்ட்வேராக அடாப்ட் பண்ணி இருக்கிற இந்த ஞான விஞ்ஞானம் பரம்பொருள் பரமசிவ பரம்பொருளே ஸ்ரீகண்ட பரமசிவமே நீலகண்ட சிவாச்சாரியாராக அவதாரம் செய்து பிரம்மசூத்திரத்திற்கு பாஷ்யம் செய்தருளிய அதில் அவர் ஆப்த பிரமாணங்களாக காட்டியருளிய சத்தியங்கள் சூக்ஷ்மங்கள் அவைகளை
என் ஆத்ம பிரமாணமாக எனக்கு என் ஞானகுருநாதன் அருணகிரி யோகீஸ்வரர் அளித்து அருளியதை உங்கள் வாழ்வின் சாட்சி பிரமாணமாக அனுபவமாக மாற்றுவதைத்தான் நான் செய்து கொண்டிருக்கிறேன். அதனால் நான் உங்களுக்கு எதை சொல்லுகிறேனோ அதை பரமசிவாத்வைத சைவம்னு சொல்லலாம். இதை உங்களுக்கு அனுபூதியாக மாற்றுகிற இந்த தாட் கரண்ட சாங்கியம்னு சொல்றேன். ஆழ்ந்து கேளுங்கள். என் வார்த்தைகளை நீங்கள் கேட்பதற்கான ஊடகம் காற்று. சூரியன் பூமியின் மீது ஈர்ப்பு விசையை செலுத்துவதற்கு ஊடகமாக இருப்பது ஆகாசம். கைலாயம் தன்னுடைய ஈர்ப்பு விசையை நம் மீது செலுத்துவதற்கு ஊடகமாக இருப்பது உயிர்ப்பு தன்மை, உயிர் சக்தி, கான்ஷியஸ்னஸ். கான்ஷியஸ்னஸ் ஊடகமாக மட்டுமல்லாது சாஃப்ட்வேராகவும் மென்பொருளாகவும் மற்றும் செல்ஃப் எஃபல்ஜென்ட் ஸ்வயம் பிரகாச சக்தியாகவும் இருக்கின்றது. இந்த சத்தியத்தை ஆழ்ந்து சிந்தியுங்கள், தியானியுங்கள். உள்ளூர உள்ளத்திலே இந்த சத்தியத்தை ஊற வையுங்கள். இந்த ஒவ்வொரு சத்தியத்தையும் உங்களுக்குள் ஊற வைக்க துவங்கினால் நீங்கள் உடல் அப்படின்னு நினைக்கும் பொழுதெல்லாம் பூமி உங்களை ஈர்க்கும். நீங்கள் உயிர் அப்படிங்கிறத உணரும் பொழுதெல்லாம் கைலாசம் உங்களை ஈர்க்கும். கைலாசத்தினுடைய ஈர்ப்பு விசையோடு நீங்கள் இயையும் பொழுது உடல் உயரத் துவங்குகிறது. அதுதான் இந்த லெவிட்டேஷன் அப்படின்னு எனக்குள்ள நடந்ததை, இந்த போட்டோகிராஃபர் போட்டோ எடுக்க முயற்சி பண்ணதை நீங்க அவருடைய அனுபவமா கேட்டீங்க. இதுதான் இந்த அறிவியல். ஆழ்ந்து புரிந்து கொள்ளுங்கள். ஃபண்டமெண்டலா இந்த சயின்ஸ நீங்க உள்வாங்கி வாழறது உங்களுடைய அடிப்படை கடமை மட்டுமல்ல, அடிப்படை உரிமை. இன்று இந்த சத்சங்கத்தை 2-3 முறையாவது ஆழ்ந்து பாருங்கள், கேளுங்கள். எல்லாம் புரிந்து விட்டதென்று தயவு செய்து கற்பனை செய்யாதீர்கள். இத மீண்டும் மீண்டும் நீங்கள் சிந்திக்கும் பொழுதுதான் உங்களுக்கு புரியும். சிந்தியுங்கள், ஆழ்ந்து ஆழ்ந்து சிந்தியுங்கள். இதன் ஆழமான சத்தியங்கள், சாத்தியங்கள், தாத்பரியங்கள், பரிணாமங்கள், பரிமாணங்கள் இவைகளை தொடர்ந்து இந்த நவராத்திரி சத்சங்கங்கள் மூலமாக உங்களோடு பகிர்ந்து கொள்ளுகிறேன். இன்று நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்பிய மற்றொரு செய்திகள், ஆழ்ந்து கேளுங்கள். அன்னை மாதா அமிர்தானந்தமயி அவர்களுடைய 66வது பிறந்த நாள் நிகழ்வுகளை கண்டுகொண்டிருந்தேன். நம்முடைய மரியாதைக்கும் போற்றுதலுக்கும் உரிய அன்னை மாதா அமிர்தானந்தமயிக்கு பிறந்த நாள் வாழ்த்துகள் சொல்வதற்கு வயதில்லை என்பதனால் அவரை இந்த அவருடைய பிறந்த நன்னாளில் வணங்குகின்றேன். என் சார்பாகவும் நித்யானந்த சங்கத்தின் சார்பாகவும் அவருக்கு எங்களுடைய பக்தியையும் பணிவையும் மரியாதையையும் செலுத்துகின்றேன். அடுத்ததாக மரியாதைக்கும் வணக்கத்திற்கும் உரிய சத்குரு ஸ்ரீ ஜகி வாசுதேவ் அவர்கள் நிகழ்த்துகின்ற காவேரியின் கூக்குரல் என்கின்ற காவேரி காலிங் நிகழ்ச்சிக்கு, அவருடைய அந்த சேவைக்கு
என்னுடைய முழுமையான அன்பையும் மதிப்பையும் பக்கபலத்தையும் உறுதுணையையும் தெரிவிக்க விரும்புகின்றேன். நிச்சயமா நம்முடைய உறுதுணை அவர்களுக்கு மிகவும் சிறியது. அவர்கள் மிகப்பெரிய அளவிலே இந்த சமூக சேவையை, உலக சேவையை செய்து கொண்டிருக்கிறார்கள். ராமர் பாலம் அமைத்த பொழுது அணிலுடைய சிறு சேவை போல நம்முடைய சிறு சேவையாக 10,000 மரங்கள் நடுவதற்காக ஒரு மரத்திற்கு 42 ரூபாய் என்கின்ற வகையில் நித்யானந்த சங்கத்தின் சார்பான சிறிய நன்கொடையை அவர்களுக்கு காணிக்கையாக சமர்ப்பிக்கின்றேன். நிச்சயமாக அவர்கள் செய்கின்ற பெரும் பணிக்கு நான் எந்த விதத்திலும் பெரிய உறுதுணையாக இருந்துவிட முடியாது, இருந்துவிடப் போவதும் இல்லை. ஆனால் எங்களுடைய அன்பையும் தாழ்மையோடு இந்த சிறு காணிக்கையையும் அவர்களுக்கு சமர்ப்பித்து இதை ஏற்றுக்கொள்ளுமாறு பணிவோடு கேட்டுக்கொள்கின்றேன். நானும் நித்யானந்த சங்கமும் அவருடைய இந்த பெரிய சேவைக்கு உறுதுணையாக இருப்போம். எங்களால் இயன்ற எல்லா விதத்திலும் பக்கபலமாக, சிறுதுணையாகவாவது, உறுதுணையாக இருக்க முடியவில்லை என்றாலும் சிறுதுணையாகவாவது இருப்போம் என்று தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். காவேரியின் நீரை குடித்து வாழ்ந்தவன் வளர்ந்தவன் என்கின்ற பொறுப்பினாலும், இன்னமும் காவேரி கரையில் நமக்கு பல ஆசிரமங்கள் இருக்கின்றன என்கின்ற கடமையினாலும், நித்யானந்த சங்கம் முக்கியமாக தமிழ்நாட்டிலும் கர்நாடகத்திலும் இருக்கின்ற எல்லா நித்யானந்த சங்கத்தின் ஆசிரமங்களும் சங்கங்களும் இந்த காவேரியின் கூக்குரல், காவேரி காலிங் சமூக சேவையிலே பங்கேற்று உங்களால் ஆன எல்லாவிதமான சேவைகளையும் செய்யுமாறு கேட்டுக்கொள்ளுகின்றேன். மரியாதைக்குரிய சத்குரு ஸ்ரீ ஜகி வாசுதேவ் அவர்கள் மிகப்பெரிய சமூக சேவை, உலக சேவையை இந்த காவேரியின் கூக்குரல், காவேரி காலிங் நிகழ்ச்சியின் மூலமாக செய்து கொண்டிருக்கின்றார். அதை நம்மாலான எல்லா விதத்திலும் ஆதரிப்பதும் அதன் பாகமாக செயல்படுவதும் நன்மை, பெருமை. மூன்றாவதாக, நமது நித்யானந்த சங்கம் பல்வேறு விதத்திலும் ராமகிருஷ்ண இயக்கத்தின் அடிப்படை கட்டமைப்பை ஆதாரமாக கொண்டது. பிரம்மச்சாரிகள் பயிற்சி, பிரம்மச்சாரிணிகள் பயிற்சி, சந்நியாச பயிற்சி, கிளை மையம் பிரான்ச் சென்டர்ஸ் நடத்தப்படுகின்ற விதம், நம்முடைய பொருளாதார கொள்கை, நம்முடைய நிர்வாக அமைப்பு, இதுல பெரும்பான்மை ராமகிருஷ்ண இயக்கத்தின் அடித்தளத்தை சார்ந்தது. உங்களை எத்தனை பேருக்கு தெரியும்னு எனக்கு தெரியல. சில ஆண்டுகள் ராமகிருஷ்ண இயக்கத்தில் நேரடியாக பயிற்சி பெறுகின்ற புண்ணியம் எனக்கு கிடைத்தது. ராமகிருஷ்ண இயக்கத்தின் மிக உயர்ந்த துறவிகள் அவர்களுடைய காலடியில், அவர்களுடைய பாதுகைகளில் ஒன்றாக இருந்து சேவை செய்து அவர்களிடமிருந்து பல்வேறு நல்ல பெரிய விஷயங்களை கற்றுக்கொள்வதற்கு, கேட்டுக்கொள்வதற்கான வாய்ப்புகள் கிடைத்தது. நம்முடைய எல்லா ஆதீனங்களிலும் ராமகிருஷ்ண மடத்தின் எல்லா நூல்கள், அவர்கள் இதுவரை வெளியிட்டிருக்கின்ற
10,000 நூல்களாவது இருக்கலாம் என்று நினைக்கின்றேன். குறைந்தபட்சம் இந்த 10,000 நூல்களும் எந்தெந்த மொழி பேசப்படுகிற ஆதீனங்கள் ஆசிரமங்கள் இருக்கின்றனவோ, இப்ப உதாரணத்துக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா ஆதீனங்களிலும், நம்முடைய எல்லா ஆதீனங்களிலும் தமிழிலும் ஆங்கிலத்திலும் ராமகிருஷ்ண மடம் வெளியிட்டிருக்கின்ற அத்துணை நூல்களும் இருக்க வேண்டும். ஆந்திர மாநிலம் மற்றும் தெலுங்கானா அந்த மாநிலங்களிலே இருக்கின்ற நம்முடைய எல்லா ஆதீனங்களிலும் தெலுங்கு மற்றும் ஆங்கிலத்திலே ராமகிருஷ்ண மடம் வெளியிட்டிருக்கிற எல்லா நூல்களும் இருக்க வேண்டும். ஹிந்தி பேசப்படுகின்ற உத்தரப்பிரதேசம் போன்ற மாநிலங்களில் இருக்கின்ற எல்லா ஆதீனங்களிலும் தியானபீடங்களிலும் ஹிந்தி மற்றும் ஆங்கில நூல்கள் ராமகிருஷ்ண மடத்தின் வெளியீடுகள் இருக்க வேண்டும். அந்தந்த ஸ்டேட்ல, அந்தந்த லாங்குவேஜ் ஜோன்ஸ்ல, அந்தந்த மொழியில் மற்றும் ஆங்கிலத்தில் ராமகிருஷ்ண மடத்தின் எல்லா நூல்களும் இருக்க வேண்டும் என்று எல்லா ஆசிரமங்களுக்கும் அறிவுறுத்துகின்றேன். அடிப்படை ஆர்கனைசேஷனல் ஸ்ட்ரக்சர் அண்ட் ட்ரைனிங் ஸ்ட்ரக்சர் ராமகிருஷ்ண மடத்தை போன்ற ஒரு முதிர்ந்த மெச்சூர்டான ஸ்பிரிச்சுவலி சஸ்டெய்னபிள், லாஜிக்கலி அண்டர்ஸ்டாண்டபிள், டைம் டெஸ்டட் ஸ்ட்ரக்சர் இன்னொன்று கிடையாது. அதனால நம்முடைய எல்லா ஆதீனங்களிலும் ராமகிருஷ்ண மடத்து பதிப்புகள் இருக்க வேண்டும். சக்தி வெளிப்பாடு மற்றும் தியானத்திற்குள் நுழையலாம். நிமிர்ந்து அமர்ந்து மகாவாக்கியத்தை ஆழ்ந்து தியானித்து நீங்கள் உயிர்ப்பு தன்மை, உயிர்ப்பு சக்தி, கான்ஷியஸ்னஸ் என்பதை ஆழ்ந்து தியானியுங்கள். யூ ஆர் கான்ஷியஸ்னஸ். இந்த உயர்ஞான சத்தியத்தை தியானியுங்கள். நிமிர்ந்து அமருங்கள், கண்களை மூடி நீங்கள் உயிர் சக்தி என்பதை ஆழ்ந்து தியானியுங்கள். நம சிவோகம்.